இல்ல நான் பேசுறது கேக்குதுங்களா இல்லையா? சுமாரா கேக்குதுங்களா? இல்ல கேக்குது, எனக்கு கேக்குது. ஓகே ஓகே சுந்தரம் சார். இல்ல பிரேயர் ஆரம்பிச்சுக்கலாமா? ஐயா நல்லா கேக்குதுங்க ஐயா. தென்மொழி மேடம் பிரேயர் ஆரம்பிச்சுக்கலாம். சார் ஸ்டார்ட் பண்ணிரலாங்க சார். சொல்லிட்டாருமா, சார் சொல்லிட்டாரு, பண்ணுங்க. தேன்மொழி தேன்மொழி மேடம். இல்ல தேன்மொழி உங்களோட மைக் டிஸ்கனெக்ட் ஆயிருக்குது. வேற யாராச்சும் ப்ரேயர் பண்ணனா பண்ணிடலாம். சரி, இல்லாட்டி ப்ரேயர் நான் பண்ணிடுறேன்ப்பா. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகாசக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள். பசிக்கு உணவாவாய், பருகும் நீர் ஆவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய். பிரபஞ்சமே மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். இன்றைய வகுப்பு நம்மளுடைய இதயம் சம்பந்தப்பட்டதுதான். இருதய நலன் அப்படிங்கிற வகுப்புல இன்னைக்கு பாட்டு 3வது நாள். சுந்தரம் சாருடைய பாட்டு, அவருடைய புது டைமென்ஷன்ல இயற்கையுடைய ஒன்றியும் அக்குபஞ்சரோட தத்துவத்தோட ஒன்றியும் வகுப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்று 3வது நாள் சுந்தரம் சார் தொடர போகிறார். கேட்டு ரசிப்போம். சார் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் சார். ஓகே சார், ஓகே சார். கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கிளியரா இருக்குங்க சார். ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஈழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை வழங்கிய குழு அனைவருக்கும் மிக்க நன்றி. நாம ஏற்கனவே 2 வகுப்பு எடுத்திருக்கோம். இதுல இருதய நலனை பத்தி 2 பார்ட்டு. 3வதுல நம்ம அந்த டவுட் செஷன் வச்ச போது நிறைய பேருக்கு டவுட் கிளியர் பண்ணிக்க முடியல, டைம் இல்லைன்னு சொன்னதால நாம டவுட் செஷனை மெசேஜா போடுங்கன்னு சொன்னோம். ஒரு சிலர் போட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்குன்னு பாலாஜி சார் சொல்லியிருந்தாங்க. சரி, அதை கண்டினியூ பண்ணிட்டு நம்ம அடுத்த உறுப்பை பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப யாருக்காவது கடந்த 2 வகுப்புல எடுத்ததை இருதய நலனை பற்றின ஒரு சந்தேகம் இருக்குமானா அவங்க கேட்டாங்கன்னா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன். ஸோ கேள்விகள் யாராவது இருந்தால் கேட்கலாம். கேக்குதுங்களா எல்லாருக்கும்? ஹலோ, கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா. சார் வாய்ஸ் கிளியரா இருக்குங்க சார். அமைதியா இருக்கிறாங்க, டவுட் யாருக்கு இல்ல. அதே மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் டவுட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, அப்படியா இருந்தா இந்த இதுல செஷன்ல முடியும் போது கூட ஒன்னா டவுட்டா வச்சுக்க. ஒரு 8:45க்கு இல்ல 9 o'clock ஒன்னா டவுட் வச்சுக்கலாம். நாம ஓகே சார், ஓகே சார். அடுத்து நாம நெருப்பு மூலகத்திலேயே நாம முதல்ல பார்த்தது எம்பரர் ஃபயர். ஸோ ஃபயரை 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த ஃபயர் பார்த்தீங்கன்னா எம்பரர் ஃபயர், கிங் ஃபயர்னு யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ரொம்ப ரேரா சில புக்ஸ்ல இருக்குது கிங் ஃபயர். அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஃபயர். ஸோ மினிஸ்டர் ஃபயர்ன்றது தான் நாம கிட்னியோட நெருப்பு மூலகமா அதை சொல்றாங்க. நமக்கு நீர் மூலகமா இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற ஃபயர்ல இருந்து தான் கடைசியா பிரிஞ்சு போறது
எக்ஸிக்யூட் நடக்கிறது அவர் கையில தான் அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற ரெண்டாவது இதுவான பெரிகார்டியம் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஃபயர். ஆக்சுவலா எல்லா வேலையும் எம்பரரே செய்யறது கிடையாது. ஸோ எம்பரர் வந்து ஒரு ஆர்டர், ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்து அந்த டெசிஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எந்தெந்த லோக்கல்ல இருக்கிற கிங்ஸ் அந்த கிங்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பெரிகார்டியத்துக்கு வந்து அவங்க கிங்கா பார்க்குறாங்க. ஸோ பெரிகார்டியத்தில் பொறுத்த வரைக்கும் நாம வந்து இது ஆக்சுவலாக சேனல் வைஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். சேனலோட சேர்த்து நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம். எந்தெந்த நோய்களுக்கு, எந்தெந்த தொந்தரவுகளுக்கு நாம் வந்து எந்தெந்த சக்தி தலங்கள், புள்ளிகள் வந்து நமக்கு பயன்பாடாக இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். பொதுவாக நம்ம உறுப்புகளை தனியாக பார்த்துட்டு பஞ்சபூத சக்திகளை மட்டுமே பேசுவோம். இப்போ அப்படி இல்லாமல் ஒரு சேனல்லையும் இருக்கிற ஒரு புள்ளிகள்ல இருந்தே கூட நம்ம பேச போகிறோம். எல்லா புள்ளிகளையுமே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். நேரம் கிடைக்கிறத வச்சு பார்த்துக்குவோம். இப்போ பெரிகார்டியம் சக்தி நாளம். பொதுவாக நமக்கு பெரிகார்டியம் சக்தி நாளம் பார்த்தீங்கன்னா மார்பு காம்புக்கு அரை சூன் மேலே ஒரு சூன் வெளிப்புறமாக தான் தொடங்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து மேலோட்டமாக போகிற இடம் தான் அது. ஆனால் உள்ளுக்குள்ள எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CV18 சொல்லக்கூடிய மார்பு காம்பு, 2 மார்பு காம்புக்கும் நடுவில் இதயத்துக்கு உள்ள இருந்து அது தொடங்குது. அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த சக்தினாலும் தொடங்குறது. அது தொடங்கி என்ன பண்ணுது, நேராக மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து CV7, 18, 19, 20, 21 வரைக்கும் மேலே போகும். தொடங்குற இடம் 4வது மார்பு எலும்பு கூடு இல்லைங்களா? அதே நேரத்தில் CV18லேருந்து கீழவும் CV14 வரைக்கும் வரும். ஏறக்குறைய நெஞ்சுக்குழிக்கு கீழே தொப்புளுக்கு கிட்ட வரும். இது வந்து இந்த சக்தினால வந்து உள்ளுக்குள்ளர ஆழமா இருக்கிறதால நாம பாயிண்ட் போட முடியாது. ஏன்னா அது மேலோட்டமா இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளோட நீடிலுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் மேலோட்டமா இருக்கிற பாயிண்ட்டுகளை மாத்திரம் தான் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, அந்த சென்ட்ரல் இருந்து மேலே ஒரு கிளை போய் கீழே ஒரு கிளை போன்னு பக்கவாட்டில் போகிற கிளை உள்ளார வந்து மார்பு காம்புக்கு அரை சூன் மேலே ஒரு சூன் வெளிப்புறமா இருக்கிற இடத்துல தான் வெளிப்படுது. அங்க இருந்து தான் நம்ம ரெகுலர் பேசேஜ், நம்ம இது எல்லாருக்கும் தெரியும். அப்படியே வந்து முழங்கை வழியா வந்து நமக்கு உள்ளங்கையில வந்து உள்ளங்கையில என்ன பண்ணுது, திரும்ப 2 டைரக்ஷன் எடுக்குது. ஒரு டைரக்ஷன் என்ன பண்ணுது, டைரக்டா வந்து நமக்கு பெரிகார்டியம் 9 பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுது. அந்த உள்ளங்கையில நம்மளுடைய இருதய ரேகையில இருந்து என்ன பண்ணுது, இன்னொரு கிளை ஒன்று போய் அது ஆழமா போய் ட்ரிபிள் வார்மருடைய 1ல போய் முடியும். இதுதான் இந்த சேனலோடைய டிராவலிங் பாத்து. அப்போ நமக்கு வந்து இந்த PC1 பாயிண்ட்டை நம்ம தொடும் பொழுது இந்த மொத்த இடமும் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்றதை நம்ம மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த PC1 பெரிகார்டியம் 1 பாயிண்ட்டுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா டியாச்சி. இந்த டியான்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தடாகை, அதாவது செலஸ்டியல் பூல் அப்படின்னுவாங்க. இப்போ அங்க வந்து எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நீரோட்டமான ஒரு பகுதி, திரவம் உள்ள பகுதி அப்படிங்கிறத நம்ம அங்க புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பேசிக்கான விஷயம் வந்து பெண்களுக்கு இந்த பால் கட்டுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. கட்டியா இருக்கும் மார்பகம், பால் கட்டி இருக்கு, நிறைய பால் வந்து உங்களுக்கு எக்ஸஸா வந்து டிராப்ஸே வரும், குழந்தைக்கு குடிச்சதுக்கு போக எக்ஸஸா வரும். அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே 1 இல்லை 2 சிட்டிங், ஒரு தடவை இல்லை 2 தடவை நீட்லிங் பண்ணாலே உங்களுக்கு வந்து இம்மீடியட்டா அந்த பால் கட்டுறது அந்த பாடிக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளவு குடிக்குதோ அந்த அளவுக்கு நார்மல் ஆயிடும். பர்டிகுலரா அந்த கட்டி இருக்கிறதால என்ன ஆகும்னா ஒரு பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயின்லாம் ரொம்ப இம்மீடியட்டா வந்து குறையிறது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது போது நாங்கள் டச் பண்ண தான் சொன்னோம். ஏன்னா அவங்களுக்குலாம் நீடிலிங் ப்ராக்டிஸ் இல்லைன்றதுக்காக. டச் பண்ண போது அவங்களுக்கு பெருசாக வந்து ரிசல்ட் வரல அப்படின்ன உடனே
நான் என்ன பண்ணியிருந்தேன், சும்மா ஒரு மிளகு மாதிரி வச்சு ஒரு டேப் மாதிரி நம்ம பேண்டேட் ஒட்டுற மாதிரி ஒட்டி பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் சொன்னேன், காலையில் அதை பண்ணுங்க, ஈவினிங்ல என்ன பண்ணுங்க, ஏதாவது நல்லா ஸ்ட்ராங் அமிர்தாஞ்சன் விக்ஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல சும்மா ஜஸ்ட் ஒரு குச்சியில் எடுத்து தொட்டு ஒரு ட்ராப் கரெக்டாக, அதாவது நீடில் பண்ற மாதிரி அந்த ஏரியாவில் வைங்கன்னு சொல்லிட்டு பிக்சர்லாம் பண்ணி அமைச்சிருந்தோம். ரொம்ப ரொம்ப கிளாரிங்காக ஒரு 3 டேஸ்லேயே வந்து இட்ஸ் மிராக்கிள் மாதிரி நல்ல சேஞ்சஸ் கிடைச்சிது. ஸோ அதனால வந்து இந்த பாயிண்ட்டை வந்து பர்டிகுலராக நமக்கு இந்த யாராவது குழந்தை பிறந்த உடனே வந்தவங்க இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக தைரியமாக நீடிலிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் இது ஒரு இப்படியும் பண்ணலாம், அதுவும் ரிசல்ட்டை கொடுக்குது. அதுக்கப்புறம் சிலருக்கு என்ன ஆகும், ஜென்ரலாகவே வந்து ஒரு சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கும். கட்டினா ஒரு அழுத்தமாக இருக்கும், தசையே வந்து ஒரு ஸ்மூத்னஸ் இருக்காது. எல்லா தசையும் இருக்கிறதுக்கு மேலே ஒரு இடத்துல அங்கங்கே என்னமோ ஒரு ஜவ்வரிசி இதில் தொட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. இப்போ அவங்க வந்து செக் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டுக்காக. பட் ஆனால் இந்த PC1 பாயிண்ட் போட்டுட்டு நாங்கள் ஆடிங்காக என்ன பண்ணியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா, லிவர் 3யும் ஸ்ப்ளீன் 3யும் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப ரிசல்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாருக்குன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்தால் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி டக்குன்னு ஞாபகம் வரும்போது உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செஸ்ட் பெயின். செஸ்ட் பெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஹார்ட் பெயினாகவும் இருக்கலாம், லங்ஸ் பெயினாகவும் இருக்கலாம். இது 2த்துக்குமே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் இது. பர்டிகுலராக ஆஸ்துமேட்டிக் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ PC1 வந்து நமக்கு பஞ்சபூத புள்ளிகள்லையும் வரல, ஸ்பெஷல் பாயிண்ட்லேயும் வரல. பட் இருந்தாலும் இதுக்கு வந்து இந்த 2 விஷயங்களுக்காக குறிப்பாக வந்து பெயின் அண்ட் ஆஸ்மாக்கும் இந்த பால் கட்டுதல், கட்டி, வீக்கம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா உபயோகப்படுத்தலாம். பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து பெரிய எலும்பு அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. லொக்கேட் பண்ணுறது ஒன்றா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட்டு வந்து ஒரு ஹாப்சூன் முன்ன பின்ன இருந்தாலும் லொக்கேட் பண்ணும்போது வேலை செய்யுது. அதனால் தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். PC1 பர்டிகுலராக இந்த பால் கட்டுறது, அந்த இடத்துல இருக்க நோட்ஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, லிம்ஃபேட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா, ஒரு பக்கமே குழந்தை பால் குடிக்கும், இன்னொரு பக்கம் என்ன ஆகும், ஒரு மாதிரி புண்ணு மாதிரி ஆகிடும். அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீழ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி திக்னஸாக. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பக்கம் மாத்திரம் செஸ்ட் வந்து பெருசாகவும் வலியாகவும் இருக்கும். அதுக்கெல்லாமே வந்து PC1 ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது அந்த மாதிரி பேஷண்ட் கிடைச்சா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா PC2 எப்படி அது வந்து ஒரு சொர்க்கத்தின் தடாகம்னு சொல்கிறோமோ, ஆனால் இது சொர்க்கத்தின் தேவதை, அதாவது ஸ்பிரிட், ஆவி. இந்த இடத்துல வந்து நமக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா சிலருக்குலாம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கனவு வரும்போது கனவுல என்ன பண்ணுவாங்க, தூங்கி எழுந்த உடனே என்னுடைய நெஞ்சு அப்படியே யாரோ அழுத்துற மாதிரி இருக்கு, பிடிச்சிட்டு இருக்காங்க, விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனி டிசீஸ், லங்ஸ் அண்ட் ஹார்ட், இதுக்கு பிரமாதமாக இருக்கும் இந்த பாயிண்ட்டும். ப்ளஸ் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயினுக்கான காரணம் என்னன்னே தெரியாது சிலருக்குலாம். அந்த கரெக்டாக அவங்க வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இடுப்பு கீழே தான் பேக் பெயின் ஜென்ரலாக சொல்லுவோம். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட்டுக்கு பின்னாடி சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட்டுக்கு நேர் பின்னாடி அந்த மாதிரி ஒரு பெயின் பேக்லேயும் ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டு PC2 ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது வந்து PC3 பெரிகார்டியம் 3. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் பாயிண்ட்டு, ஈஷி பாயிண்ட்டு. இந்த ஈஷி பாயிண்ட் அப்படின்னு சொல்றதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்தியின் ஆழத்துல சக்தி வந்து பெருமளவு தேக்கம் அடைகிறதுக்கான ஒரு லொக்கேஷன் தான் அது. எப்பவுமே எல்லா சேனல்லையும் 5வது புள்ளின்னு நம்ம சொல்லக்கூடிய பஞ்சபூத புள்ளி, தொடங்குறதுலேருந்து முடிகிற 5வது பஞ்சபூத புள்ளி எல்லாமே வந்து ஹீஷி பாயிண்ட். ஸோ இதுல வந்து பெரிகார்டியத்துல வந்து இதுக்கு ஒரு பேரு, சைனால என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, ஒரு ஒரு சேறு கலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தடாகம்.
அதாவது அது ஒரு திக்கா இருக்கும், மட்டியா இருக்கும் அப்படின்றது. என்ன சொல்ல வராங்கன்னா, அது வந்து கடலுக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு மொத்தமான ஒரு அழுக்கு இருந்தா கூட அதெல்லாம் ஒண்ணா சேர்த்து இந்த கடல்ல தள்ளிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அது. இங்கதான் வந்து இந்த சேனலுடைய சி, அதாவது நம்ம சக்தி சொல்றோம் இல்லையா, அந்த சி வந்து ரொம்ப கண்டென்ஸ்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பெரிகார்டியம் பாயிண்ட்ல எதுவுமே உங்களுக்கு ஒரு ஆக்டிவேட் ஆகல, உங்களுக்கு ஏதோ ஒரு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ரிசல்ட் வரல, ஆனா வந்து இண்டிகேஷன்ஸ் மொத்தம் பெரிகார்டியம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு அது ஒரு ரிசல்ட் வரலன்னா நீங்க PC3ல வந்து ஒரு தடவை பாயிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். இன்னொரு இது எதுக்காக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னீங்கன்னா, இங்க பாருங்க வெட் அண்ட் மட்டிங்கிறாங்க. அப்போ ஒரு ரத்தம் யாருக்காவது ரொம்ப திக்கா இருக்குது, அவங்களுக்கு வந்து புஷ் பண்ணல, இல்ல கொழுப்பு இருந்துகிட்டு அதனுடைய ரத்த நாளங்களுடைய வாயை வந்து மூடிட்டு இருக்குது, ரத்தம் வந்து ப்ரெஷரா தான் போகுது அப்படின்னா, அப்போ அந்த ரத்தத்தை தின்னிங் பண்ண வேண்டிய ஒரு கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. ஜென்ரலா இப்போ ஹார்ட் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி பிபி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, யுகோஸ்பிரின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டை வந்து டைலூட் பண்றதுக்கு ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது பேஷண்ட்டு பிளட்டை தின் பண்றதுக்கு யாராவது உங்களுக்கு இருந்தா, அவங்களுக்கு இந்த PC3 பாயிண்ட் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு அதோட ஃப்ரீனஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு 3 வேளை மாத்திரை 3 நாள் மாத்திரை சாப்பிட்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு அந்த மாத்திரையை நிறுத்திட்டு இந்த பாயிண்ட் போடும்போது அன்னைக்கு சேம் ரிசல்ட், அவங்க மாத்திரை போட்டா என்ன ரிசல்ட் இருக்கோ அந்த ரிசல்ட்டோட டிரைவ் கிடைக்கும். இது ஒரு அந்த மாதிரி அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்துட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இது இப்போ வாரத்துல 1 நாளைக்கு 2 நாளைக்கு பண்ண 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 நிச்சயமா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் மெடிசன் இருந்து வெளியே வரலாம். ஜென்ரலா இதுக்கு வந்து கார்டியாக் பெயின், எனி கார்டியாக் பெயின், அதாவது கார்டியாக் பெயின்ல இருக்கிற வெரைட்டிஸ், அதாவது பிளட் உள்ள போறதுக்கு கஷ்டப்படுறது, இல்ல பிளட் வெளியே வர்றதுக்கு கஷ்டப்படுறது, இல்ல பிளட் ஹீட் ஆகுறதுனால வர இது வலி, பிளட் வந்து ஸ்டாக்னேட் ஆகுறதுனால உள்ள வலி, அந்த மாதிரி கார்டியாக்ல எந்த பெயினா இருந்தாலும் உங்களுக்கு PC3 ரொம்ப பிரமாதமா ஒர்க் பண்ணும். இதுல இந்த மடி அப்படிங்கிறதால இந்த பேருக்கு ஏத்தாம இருக்கிறதால இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டமக்ல இருக்கிற ப்ராப்ளத்தையும் இது கிளியர் பண்ணும். இது வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டமக் வந்து அப்செட்டா இருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு டயரியாவோ இல்ல ஒரு வாமிட்டிங்கோ இதெல்லாம் வருதுன்னா கூட உங்களுக்கு PC3 ரொம்ப பிரமாதமா ஒர்க் பண்ணும். நம்ம ஜெனரலா வந்து ஃபயர் பாயிண்ட் ரொம்ப பெருசா தொட மாட்டோம். ஆனா நான் நிறைய இடத்துல சும்மா ட்ரை பண்ணி பார்க்கறது. ஒருவேளை நமக்கு வந்து ஸ்டமக் ST36 போட்டு பார்க்கறது, இல்லை SP5 SP3 எல்லாம் போட்டு கூட ஒரு ரிசல்ட் வரல அப்படின்னா என்ன காரணமா இருக்கும், அதுக்கு வேண்டிய எனர்ஜியோ ஒரு பிளட்டோ ஃப்ளோவோ இல்லைன்னு ஒரு சந்தேகப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நாங்கள் சும்மா ஃப்ளூக்காலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ பார்க்கும்போது பார்த்தா அந்த வாமிட்டிங் டயரியாலாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்ட்ரோல் கிடைச்சிது. அப்புறம் தான் இதுக்கு டீப்பாக உள்ளே போய் படித்து பார்த்தா இதுக்கு இண்டிகேஷன் அந்த வெட் மட்டி அப்படிங்கிற இந்த ஒரு சைனீஸ் நேமை வச்சு அவங்க இந்த மாதிரி ஸ்டமக்குக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றத கண்டுபிடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ PC வந்து நெருப்பு மூலகம், பெரிகார்டியம், எப்படி வந்து ஹார்ட் வந்து எம்பரர் ஃபயரோ இவர் வந்து கிங் ஃபயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹார்ட்டுக்கு டைரெக்டாக எம்பரர் கையை வைக்கிறதுக்கு பயப்படுறவங்களா இருந்தால் கூட இந்த கிங் ஃபயரை வச்சு நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PC4, இது ஆக்சுவலாக ரொம்ப ஹெவி பவர்ஃபுல் பாயிண்ட். இது வந்து ஒரு கிளப்ட் பாயிண்ட். இது கிளப்ட் பாயிண்ட் எப்பவுமே உங்களுக்கு வந்து எல்லா சேனல்லையும் எது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையா, 2 பாயிண்ட் ரொம்ப 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 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேணும்னா ஒரு 3ஆவதும் சேர்த்துக்கலாம். இந்த கிளப்ட், இந்த கனெக்டிங், இந்த சோர்ஸ் பாயிண்ட். ஸோ ஏதாவது ஒரு பேனிக்கான ஒரு பெயின் இருக்கு, பேனிக்கான ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னும் போது இந்த கிளப்ட் பாயிண்ட் வந்து நம்மள ரொம்ப கை கொடுக்கும், இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதுல பெரிகார்டியம் சேனல்ல PC4 வந்து உங்களுக்கு கிளப்ட் பாயிண்டா பார்க்கப்படுது. இதுல வந்து டிசீஸ்க்கு என்னென்ன மாதிரிலாம் டிசீஸ் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எனி பெயின் இன் தி செஸ்ட், அது பெரிகார்டியல் பெயினா இருக்கலாம், இல்ல லங்ஸ் பெயினா இருக்கலாம், இல்ல படபடப்பு அதிகமாகி பெயினா இருக்கலாம், சில நேரத்துல வந்து ஒரு இழுத்து பிடிச்சா மாதிரி இருக்கிறது, குத்துறா மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த பெரிகார்டியல் பெயின்ல வந்து லிஸ்ட்ல வந்துடும். அந்த மாதிரி எந்த பெயின் அவங்க கையை லொக்கேட் பண்ணி செஸ்ட்ல கரெக்டா ஹார்ட் கிட்ட வைக்கிறாங்க, இல்ல நியர்பை
கிட்ட வைக்கிறாங்கனாலே நாம இந்த கிளெஃப்ட் பாயிண்ட் ஒன்று மட்டும் போட்டுட்டு சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்தாலே போதும். ஒரு 5 மினிட்ஸில் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள என்ன பண்ணணும் கூட கேட்டுக்கலாம். ஸோ ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்னென்னலாம் நம்ம ஆடிங்காக பண்ணுறதெல்லாம் கூட அப்புறமா கூட டீல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளெஃப்ட் பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து யாராவது ஒரு வாமிட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து பிளட் வருதுன்னு வச்சுக்கோங்க, பயந்துருவாங்க எல்லாருமே. ஸோ ஈவன் லேடிஸே கூட பிளட்டு மாதம் மாதம் பார்த்தாலும் பட் அது ஒரு அப்நார்மலாக வருதுன்னா அவங்களுக்கே கூட ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி இந்த வாமிட்டிங் பிளட் இந்த மாதிரி எப்பயாச்சும் வாமிட் பண்ணும்போது பிளட் வந்ததுன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப கிளாரிங்காக இருக்கும். அது சில நேரத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னால ப்ரெஷர்னால கூட வந்திருக்கலாம். அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. தைரியமாக வாமிட் பண்ணும்போது ஒரு ட்ராப் பிளட் இருந்ததுன்னா பண்ணலாம். ரெண்டாவது சளி துப்புவாங்க சிலர்லாம். அது வாமிட்டிங் பண்ணுறதுல வந்தால் கூட பரவாயில்ல. சளி துப்பும் போது கூட ஒரு கோடு மாதிரி லேசாக ஒரு ரத்தம் வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் பாடியில் எங்கே கட்டி இருந்தாலும் அந்த கட்டியை ஒரு நல்ல ஒரு திக்காக இருக்கிற கட்டியை ஒரு சாஃப்டாக்கி அதை பழுக்க வச்சு இதை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் வந்து இந்த PC4 ரொம்ப நல்லா இருக்கும். இந்த PC4 மாதிரியே கட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணுறது இது இந்த சேனல்ல இல்லைனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ப்ளீன் டு ஸ்ப்ளீனைட் கட்டினாலே நமக்கு வந்து ஸ்ப்ளீன் டு ஸ்ப்ளீனைட் பண்ணோம்னா இம்மீடியட்டாக எவ்வளோ நாள்பட்ட கட்டியாக இருந்தாலும் அது வந்து எந்த ஏரியாவில் பாடியில் டாப் டு பாட்டம் சேனலில் தான் இருக்கணும், ஸ்ப்ளீனில் தான் இருக்கணும், வயிறு அந்த பக்கம்லாம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. எங்கே இருந்தாலுமே அது அழகாக வேலை செய்யும். இன்க்ளூடிங் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் அது ஃப்ளூக்காக தான் சொன்னோம். அது ரொம்ப லக்காச்சு. உங்களுக்கு வந்து பிரெயின்லேயே கட்டி இருக்கு, அவங்க வந்து டேட் கொடுத்துருக்காங்க சர்ஜரிக்கு அப்படின்னு சும்மா கேஷுவலாக கேட்ட போது அப்போ பக்கத்தில் இருந்த நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தவரோ என்னமோ அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார். அப்போ நான் சொன்னேன், ஒரு ட்ரை பண்ணுங்க, நீங்கள் வந்து இந்த PC4ம் SP2 SP8 போடுங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா எப்படி அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஒரு வாரம் போகிறதுக்காட்டி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு தடவை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செக் பண்ணியிருக்காங்க. எதுக்கும் வந்து ரிவ்யூ இன்னொரு தடவை பண்ணணும் அப்படின்ட்டாரு டாக்டர், சீஃப் டாக்டர். அப்போ பார்த்தா அங்கே கட்டியே காணும். பட் தே ஆர் வெரி ஷாக். அப்போ அவங்க திரும்ப 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 கேட்குறாங்க, என்னதான் பண்ணீங்க என்னதான் பண்ணீங்கன்னு. அப்போது அவங்க சொந்தக்கார பையன் ஏதோ ஒன்று வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ அதை டாக்டர்ஸும் பெருசாக எடுத்துக்கல, நாங்களும் பெருசாக எடுத்துக்கல. அந்த அளவுக்கு இந்த PC4 அண்ட் ஸ்ப்ளீன் டு ஸ்ப்ளீனைட் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கட்டிக்கு. யாராவது வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் வந்து இந்த எப்பிலெப்சி நம்ம வலிப்பு சொல்கிறோம் இல்லைங்க, காக்கா வலிப்பு அந்த மாதிரி வலிப்பு, அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஜென்ரலாக வந்து எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்ட்டா கேல் பேடரில், லிவரில், ஸ்ப்ளீனில் அந்த மாதிரி பாயிண்ட்டை தான் பார்ப்போம். ஆனால் ஆக்சுவலாக வந்து PC4 ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். பிளட்டு எங்கேயாவது ஸ்டேக்னெட் ஆகி பிளட்டு திக்காகி அந்த நர்வ் சென்டரில் திக்காகும்போது இந்த மாதிரி வலிப்பு வர்றதை வந்து அதனால வலிப்பு வந்த காரணமாக இருந்தால் PC4 நீங்கள் ஆட் பண்ணி போடும்போது நிச்சயமாக அந்த வலிப்பு நோய்களை நிரந்தரமாக வந்து குணப்படுத்தலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு. ஸோ புதுசாக யாராவது அக்குபஞ்சருக்கு வராங்க, ஃபர்ஸ்ட் டைம் அக்குபஞ்சருக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நீட்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டினியூஸ் 3 days போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பாடி அப்போ தான் கொஞ்சம் அந்த ஒரு புது ட்ரீட்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஏற்கனவே பண்ணுறவங்களா இருந்தால் தேவையில்லை, வாரம் ஒரு தரம் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வாரம் ஒரு தரமோ வாரத்துக்கு 2 தரமோ பெயின் இருக்குது, ஹெவி பெயின் இருக்குது, அந்த பெயினை குறைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் வாரம் ஒரு தடவைலாம் வந்தால் அவங்களும் வரமாட்டாங்க, தாங்க மாட்டாங்க, மாத்திரை போட்டுருவாங்க. அதனால அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக டெய்லி வாங்க பெயின் குறையாதுன்னு சொல்லிட்டு பெயினை மட்டும் குறைக்கிறதுக்கு கண்டினியூஸாக வர சொல்லுவோம். மற்ற நேரத்தில் தேவையில்லை, உங்களுக்கு ஒன்ஸ் இன் வீக் கூட பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் ஒரு ரிலாக்ஸேஷன் வர வரைக்கும் பண்ணலாம். ஸோ இந்த PC4 பெரிகார்டியத்தில் கிளெஃப்ட் பாயிண்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்ததாக நமக்கு பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து காற்றுப்புள்ளி PC5. இது வந்து ஒரு சைனீஸ்ல இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நெருப்பு மூலகத்தோட இந்த பெரிகார்டியுமே நமக்கு வந்து கிங்கா இருந்தாலும் அவரோட ஸ்பெஷல் கான்வாய் மாதிரி மினிஸ்டர்
டு தி ஹார்ட். அதாவது இது சேனல் பெரிகார்டியம். ஆனா இந்த பாயிண்ட், இந்த லொக்கேட்டை இவங்க என்ன பண்றாங்க, டைரக்டாவே இவர் வந்து நம்மளுடைய ஹார்ட் கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கக்கூடிய ஒரு லிங்க் இருக்குது. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சாதாரணமா லியோ கனெக்டிங் பாயிண்ட்னு நம்ம சொல்லுவோம். கனெக்டிங் பாயிண்ட் அது வந்து மற்ற சேனலோடவோ இல்ல தன்னுடைய இணை சக்தி நாளத்தோடவோ இணைக்கக்கூடிய ஒரு புள்ளிகளா சொல்லுவோம். ஆனா அப்படி இல்லாம பெரிகார்டியத்திலிருந்து டைரக்டா கனெக்ட் பண்றக்கூடிய ஒரு பாயிண்டா இதை வந்து அவங்க வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் ஹார்ட். ஹார்ட்டுக்கு இது ஒரு மினிஸ்ட்ரி திங். அப்போ ஹார்ட்ல ஒரு கார்டியாக் பெயின் அதெல்லாம் இருந்தா கூட உங்களுக்கு இந்த பாயிண்ட் PC5ல போடும்போது உங்களுக்கு ஈஸியா ரிசல்ட் கிடைக்கும். 2-3 பாயிண்ட், 2-3 ஊசி, நிறைய ஊசி அதிகம் நம்ம வந்து செலக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்க போகும்போது ஹார்ட் பெயின் அந்த மாதிரி ஹார்ட்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா அங்கேயே ஏற்கனவே நிறைய நீடில் இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா PC5 போடுங்க. ரொம்ப ரொம்ப குறைச்சலா நமக்கு வந்து நீடில் இது பண்ணலாம். இது ஜென்ரல் கார்டியாக் பெயினுக்கு யூஸ் ஆகும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மென்டல் டிஸார்டருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் மனநிலை பயின்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வலிப்பு நோய்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாமிட்டிங்க்கு இதுக்கும் நல்லா இருக்கும். பட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அவங்க வந்து ஃபீவர்ல மலேரியல் ஃபீவருக்கு வந்து ரொம்ப பின் பாயிண்டா இந்த பாயிண்ட்டை சொல்றாங்க. இங்க மலேரியல், இது எப்படி மலேரியல் பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னா, மலேரியா ஒரு இடத்துல எபிடமிக் மாதிரி ஆன இடத்துல அங்க வந்து ஒரு கேம்ப் மாதிரி பண்ணி எல்லாருக்குமே இந்த பாயிண்ட்டை போட்டிருக்காங்க. டிராஸ்டிக்கா வந்து மலேரியா வந்து நல்ல கண்ட்ரோல் ஆயிருக்கிறதா ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. நெட்ல போய் பார்க்கறதா பாருங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட் இது PC5. இதுவும் வந்து ஸ்டொமக், வயிறு வலிக்கானது, காற்று, நெருப்பில்ல காற்று உள்ள அது பாயிண்ட். ரெண்டாவது இதுல ஒரு பிபி அப்படின்னா சாதாரணமா பார்த்தீங்கன்னா லோ பிபி, ஹை பிபி அப்படின்னு பிரிச்சு பார்ப்பாங்க. ஆனா ஒரே பேஷண்ட்டுக்கே ஒரு நாளைக்கு லோவா இருக்கும், ஒரு நாளைக்கு ஹையா இருக்கும். ஒரு அவங்கள ஹை பிபிலையும் சேர்க்க முடியாது, லோ பிபிலையும் சேர்க்க முடியாது. அந்த மாதிரி யாருக்காவது இஷ்யூஸ், ஒரு பெக்குலியர் பேஷண்ட் யாராவது இருந்தாங்கன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ PC5. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து PC6. இது வந்து லியோ கனெக்ட் பாயிண்ட். இது ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட். பெரிகார்டியம் 6. இதுல வந்து இந்த பாயிண்ட் டைரக்டா எதோட கனெக்ட் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். கிட்னியோடவும் கனெக்ட் ஆகும், லிவரோடவும் கனெக்ட் ஆகும் இந்த லியோ கனெக்ட் பண்றது. அதனால இந்த PC6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்னி ஓரியன்ட் டிசீஸ், ஸ்டமக் ஓரியன்ட் டிசீஸ், உங்களுக்கு ஹார்ட் ஓரியன்ட் டிசீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எனி ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா ஒரே பாயிண்ட் வச்சு செலக்ட் பண்ணி பண்ணிட்டு போயிடலாம். இதுல தூக்கமின்மைக்காக வரவங்களுக்குலாம் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தூக்கமின்மைக்குன்னு பர்டிகுலரா யாராவது வந்தாங்கன்னா PC6 போட்டுட்டு கூடவே UB62 போட்டுட்டீங்கன்னா கேரண்டியா சொல்லி அனுப்பலாம். இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, நல்லா நிம்மதியா தூங்குவீங்க. ஒரு கேஸ் கூட எனக்கு இதுல வந்து ஃபெயிலியர் வந்ததே கிடையாது. இந்த UB62ம் PC6ம் நான் போட்டு தூக்கம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். வலிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். யூஸ்வலா சொல்ற மாதிரி தான், வாமிட்டிங்கு, ஸ்டமக் பெயின் எல்லாத்துக்குமே. இதுல இன்னொரு விசேஷமானது என்னன்னா, இதுல சாதாரணமா வந்து நமக்கு விக்கல்னு சொல்லுவோம், நான் ஸ்டாப் விக்கல் இருக்கும். இந்த நான் ஸ்டாப் விக்கல் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இது ரொம்ப ரிஸ்க், இது வந்து ஹார்ட் கனெக்டட் டிசீஸ் அப்படின்னு ரொம்ப தெளிவா நிறைய பிரபலமான ஒரு விஷயம். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அவங்க டேப்லெட் கொடுத்து என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் ஆகலைன்னா அழகா நம்ம PC6ல ஒரே ஒரு பாயிண்ட் கையை பிடிச்சா கூட போதும். 2 கையும் பிடிச்சி PC6ல போட்டு ஒரு மசாஜ் மாதிரி நம்மளோட ஆள்காட்டி விரலால ஒரு மாதிரி பண்ணும்போதே அந்த இக்கஃப் வந்து நின்னதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் நீட்லிங் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். அதுல என்னன்னா அந்த நர்வ்ஸ்லாம் பார்த்துட்டு பண்ணணும். நெருக்கமா போறதால PC6ல கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மற்றபடி வரான்னு முடியாது. பொறுமையா பண்ணி நீடில் வச்சுட்டு ஒரு செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நீட்லிங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க நேரடியா நரம்புல வச்சா கூட நரம்புல படாது, நரம்பு ஒதுங்கி கொடுக்கும். ப்ரொவைடட் நீங்க நீடில் வச்சுட்டு ஒரு
5 செகண்ட் ஸ்லோவா அங்க கையை வச்சிருக்கணும் அந்த நீட்ல. அதுக்கப்புறம் தான் அதை வந்து இன்சர்ட் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். அப்ப நீங்க ஸ்கின் மேல வச்சு உடனே ஸ்கின் அந்த ஏரியாவை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். நீட்லிங் டெக்னிக்ல இது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு டெக்னிக். நீங்க வந்து ஸ்லோவா நீட்லிங் பண்ணா எங்கேயுமே தப்பாவே குத்தாது. ஈவன் நரம்பு மேலேயே வச்சா கூட சரி, நீங்க ஸ்லோ பண்ணும்போது நரம்பு வழி ஒதுங்கி விட்டுடும். நீங்க ஃபாஸ்டா பண்ணும்போது தான் சில நேரத்துல தப்பு நடக்கலாம், பிளட் வரலாம், அந்த மாதிரிலாம். பிளட் வர்றதுல ரெண்டாவது ஒரு இண்டிகேஷன், நம்ம வந்து நீட்லிங் பண்ணும்போது பர்டிகுலரா பிளட் வருது அப்படின்னா இன் சேனல்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஃபயர் பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்டா வரும். அப்போ ஃபயர் பாயிண்ட் செகண்ட் பாயிண்டா வரும் பொழுது உங்களுக்கு நீடிலிங் எடுக்கும் பொழுது ஒரு டிராப் நீடில் பிளட் அங்க இருந்ததுன்னா யூ ஷுட் பி வெரி ஹாப்பி. ஏன்னா அங்க இருக்கிற ஹீட்டு பிரமாதமா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அந்த பிளட்டை உடனே துடைக்க வேண்டாம், அப்படியே ட்ரை ஆகட்டும். அப்புறமா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்து துடைக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணவே வேண்டாம், ஏன்னா அந்த ஹீட் மொத்தம் வெளியே வந்துடும். ஸோ பிளட்டை பொறுத்த வரைக்கும் நீட்லிங் பண்ணும்போது இந்த PC6ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஸ்லோவாக பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஃபீவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து ஃபீவர் வந்து நல்ல ஹெவியாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ தவறான உணவோ அந்த மாதிரி உணவு எதனா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வெளியேற்றத்துக்காக வரக்கூடிய ஃபீவர் இல்லை அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு அடிபட்டது அந்த மாதிரி நேரத்தில் ஃபீவருங்கிறது ஒரு ஜென்ரல் ஃபீவர். ஆனால் உங்களுக்கு பாடியில எனர்ஜியே, வைட்டல் சப்ஸ்டன்ஸே குறைஞ்சி அவங்களுக்கு அடிக்கடி ஃபீவர் வருது, ரொம்ப பெட் ரிட்டனா இருக்கிறாங்க, வீக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்டெஃபிஷியன்சி எங்கேயுமே அங்கே இல்லை. அங்கே வந்து பாடி வந்து சக்தி எடுக்கிறதுக்கு இல்லை. அதனால அது ஒரு ஃபீவர் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு காய்ச்சல் வர்றதுக்கு இங்கே நம்ம ஆக்சுவலாக வந்து PC6 பாயிண்ட் போட்டிங்கன்னா டெம்பரரியாக அந்த ஃபீவர் போகும். அதுக்கப்புறம் நாம் வந்து எல்லா சேனலில் எந்தெந்த சேனல் வீக்காக இருக்கோ அந்த சேனலில் சோர்ஸ் பாயிண்ட்டும் பேக் ஷோ பாயிண்ட்டும் லிங்க் பண்ணோம்னா அந்த ஃபீவர் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகாது. ஸோ அதுக்கு ஒன்று பண்ணலாம். இது ஜென்ரலாக வந்து அலோபதி டாக்டர்ஸ் சிலர்லாம் வந்து அக்யூபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் நிறைய டாக்டர் யமாமோட்டோ அந்த மாதிரிலாம் சர்ஜரிக்கெலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இந்த பாயிண்ட் போட்டால் அவங்களுக்கு வந்து அனிஸ்தெட்டிக் மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நமக்கு எதுக்கு அந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு செஸ்ட் ஏரியாவில் ஒரு ஆப்ரேஷன் பண்ற வழியை கூட தெரியாம இருக்கிறதுக்கு இந்த PC6 பாயிண்ட் அவங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் பண்ணா கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொன்னா, அந்த வலி தெரியாம இருக்குதுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு எந்த வலியா இருந்தாலும் சரி, ஹார்ட் பெயின், அது செஸ்ட் பெயின், எந்த பெயினா இருந்தாலும் PC6 100% பெயின் ரிலீஃப் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு சர்ஜரின்றது அவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்தையே இதால வந்து வலியை குறைக்க தெரியுதுன்னா மற்ற பெயின்லாம் வந்து பார்த்துக்கும். அதனால PC6 நல்லா லொக்கேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீட்லிங் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா பண்ணணுன்றது மட்டும் புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். அடுத்தது PC8, இது சோர்ஸ் பாயிண்ட். இதுல வந்து உங்களுக்கு இந்த சோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பேர் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மலை அப்படிங்கிறாங்க. ஸோ ஹார்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க, மென்டலி தே டிஸ்டர்ப்டு, அவங்களால அப்பப்போ வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட தாங்க முடியல, ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது. வந்து இந்த PC7 பாயிண்ட், இது எர்த் பாயிண்ட் ப்ளஸ் யுவாங் சோர்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதாவது சோர்ஸ் பாயிண்ட் இந்த சேனலோடைய எனர்ஜி மொத்தத்தையும் சேவ் பண்ணி வச்சு கூட சோர்ஸ் பாயிண்ட். ஸோ இங்கிருந்து அது ரிலீஸ் பண்ணும். இது அதே மாதிரி இந்த அன்கண்ட்ரோலபிள் பீட்டிங், தாறுமாறான துடிப்பு, அதாவது உங்களுக்கு லோ பிபி இருக்கும், ஹை பிபி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கூட இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்டலி சேலஞ்சு பர்சன்ட்லாம் இது ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணலாம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். PC8 பண்ணுறத விட இது வந்து உங்களுக்கு வலி இல்லாத ஒரு பாயிண்ட், அதனால இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து நம்ம விண்ணுன்னு தெரிக்கிற வலி அப்படின்னு சொல்லுவோம் ஃபயர்ல. ஆனா இதுல எப்படி இருக்குன்னா, ஒரு பிடிச்சு இழுக்குது, கிழிக்குது. உன்னால வந்து என்னோட நெஞ்சே நீ கிழிச்சு எடுத்துட்ட, புழிஞ்சு எடுத்துட்ட அப்படின்னு யாராவது ரொம்ப அடிக்கடி பேசுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு நீட்லிங் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளே வராது, தவிர்க்கலாம். ஸோ செஸ்ட் ஏரியாவில் எந்த மாதிரி வலியா இருந்தாலும், அது வந்து டீப்பா எலும்புல இருக்கிற வலியா இருக்கலாம்,
இல்லைன்னா வந்து உங்களுக்கு நரம்பு மாதிரி இழுக்கிற மாதிரி வலி இருக்கலாம், இல்லை தசை பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலி இருக்கலாம், இல்லை குத்தி கிழிக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா வலிக்குமே வந்து இந்த PC7 ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது 2வது சோர்ஸ் பாயிண்ட்ங்கிறதால நமக்கு நிச்சயமா வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இம்மிடியட்டா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சொந்த புள்ளி PC8. இது வந்து உங்களுக்கு இதை வந்து அவங்க ஒரு பேலஸ், மிகப்பெரிய மாளிகையான இடம்னு சொல்றாங்க நெருப்பு சக்தி பொறுத்த வரைக்கும். இதுவும் ஜென்ரல் தான், கார்டியாக் பெயின், எல்லா பெயினும். இதுல விசேஷமா ஒண்ணு என்ன நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்காவது உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்குந்தா, வாய் துர்நாற்றம் வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா லங்ஸ்ல சளி இருக்கும்போது இந்த மாதிரி வரும். லங்ஸ் ஒரு என்ன சொல்ல வர்றது, அதுக்கு போதுமான சக்தி இல்லாத போதும் வரும். வயிறு கெட்டு போயிருந்தாலும் வரும். ஆனா இங்க எது கெட்டு போச்சுன்னு நமக்கு சந்தேகம் வந்து எங்கேயாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, நீங்க அது ரெண்டுத்தையுமே தொடாம வயிறையோ லங்ஸையோ கேரே பண்ணாம டைரக்டா இங்க வந்து PC8ல நீங்க வந்து நீட்லிங் பண்ணீங்கன்னா ரொம்ப பிரமாதமா அந்த வாய் துர்நாற்றம் நிச்சயமா மாறும். அது ஏன்னா ஸ்டமக்கோட ஹெவி ஹீட்னாலேயும் வரலாம், லங்ஸோட ஹீட்னாலேயும் வரலாம். அந்த பேட் பிரெத்ல எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லங்ஸ் ஹீட் ஆகி ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து ஒரு தீஞ்ச மாதிரி ஒரு ஒரு ஸ்மெல் வரும். அதே வந்து உங்களுக்கு ஸ்டமக் ஹீட் ஆகி வந்தது அப்படின்னா, அது ஒரு மாதிரி கெட்ட குப்பையிலேருந்து வரக்கூடிய ஒரு வாசனை மாதிரி வரும். பட் அட் எனி காஸ்ட் பேட் பிரெத் அப்படின்னு உங்களுக்கு நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த பாயிண்ட்டை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல பெருசா சொல்றதுக்கு இல்லை, சொந்த மூலகம்ன்றதால ஃபயர் பாயிண்ட் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து PC9 லாஸ்ட் பாயிண்ட். இது லாஸ்ட் பாயிண்டா இருந்தாலும் அக்குபஞ்சர் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வந்து நம்ம வந்து அந்த PC1ல PC1 அண்டு 1 செகண்ட் ஏர் பாயிண்ட் பார்த்தேன் பாருங்க. அந்த ஏர் பாயிண்ட் வந்து எப்படி வந்து ஒரு திக்கா இருக்கும், ஒரு மட்டியா இருக்கும், அங்க வந்து எனர்ஜி ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி இங்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சி வந்து ரொம்ப ஃபைனா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க தான் ஒரிஜினேட்டே ஆகுது அந்த சி. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு கஷ் பண்ண மாதிரி வரும் அந்த இடத்துல. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காவது அன்கான்ஷியஸா விழுந்துடுறாங்க. அவங்க ஹீட் ஸ்ட்ரோக்னால இருக்கலாம், ஹிஸ்டீரியாவுனால இருக்கலாம், இல்லை ஹை ஃபீவர்னால இருக்கலாம். எந்த மாதிரி இருந்து மயக்கடிச்சு விழுந்தாலும் சரி, PC9 போட்டிங்கன்னா இமீடியட்டா அவங்களுக்கு வந்து ரிகவரி ஆயிடுவாங்க. அந்த அவங்களுக்கு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிகவரி ஆனாலும் ஒருவேளை நம்னஸோ அந்த மாதிரி ஒரு பெயினோ கண்டினியூ ஆகிறத பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ PC9. ஸோ இதுதான் நமக்கு வந்து பெரிகார்டியத்தை 2 விதமா புரிஞ்சுக்கிறோம். இது ஃபயர் பேஸ்டு பாயிண்ட், ஃபயர் பாயிண்ட். இந்த ஃபயர் பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிங் ஃபயர், எம்பரர் டைரக்டா ஆக்டிவேட் பண்ணாத இடத்துலலாம் கிங் பவர்ஃபுல்லா இருப்பாரு. இன்னொரு பவர் பாயிண்ட் இருக்குது, அது வந்து உங்களுக்கு ஃபயர்ல வந்து கிட்னி பாயிண்ட்னு சொல்லியிருக்கிறேன். கிட்னியில வந்து மினிஸ்டர் ஃபயர்னு சொல்லியிருக்கிறோம். அதுலேயும் இன்னொன்று விசேஷமா இருக்குது, அதனோட துணை உறுப்பான யூரினரி பிளாடர் தான் ஃபைனலி அவர் வந்து மினிஸ்டரோட செக்ரட்டரிஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்ல மட்டும் ஒரே ஒருத்தர் இருப்பார். ஆனால் செக்ரட்டரிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு வட்டத்துக்கு இருப்போம். அந்த மாதிரி எல்லா ஸ்பேஸ்க்கும் கொண்டு போகிற ஆள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூரினரி பிளாடர் சேனல். அவர் யாரோட பவரில் போகிறாருங்கன்னா, ட்ரிபிள் வார்மர் அவரோட பவரில் போகிறாரு. ட்ரிபிள் வார்மரும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிங் ஃபயரோடைய சர்வெண்ட். எப்படி வந்து மினிஸ்டர் ஃபயரோட சர்வெண்ட் யூரினரி பிளாடர்ன்ற மாதிரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா, யூரினரி பிளாடரா தான் உங்களுக்கு பெரிய சேனலா ஒரு பாயிண்ட்ஸே பார்த்தீங்கன்னா 67 பாயிண்ட். ஏன்னா பாடி ஓவர் ஃபுல்லா என்னதான் ட்ரிபிள் வார்மர் வந்து உங்களுக்கு 3 ஸ்டேஜுக்கு ஃபயர் கொடுத்துருந்தாலும், இந்த ஃபயர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பரா பண்ற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா யூரினரி பிளாடர் தான்.
ஸோ நம்ம யூரினரி பிளாடர்ல வந்து பெருசா யாரும் ரொம்ப கவனம் செலுத்துற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா பட் எனக்கு நிறைய வந்து யூரினரி பிளாடர் கையை வச்சே வந்து எனக்கு ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு யூரினரி பிளாடர்ல வந்து கையை வச்சு பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்குன்னு தோணுச்சுன்னா, UB65 பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமா எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணும். ஒரு கன்ஃபியூஷன் ஏதாவது ஒன்று வருதுன்னா, ஒரு ஆடிங்கா ஒரு மசாலா மாதிரி ஜஸ்ட் UB65 போட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஃபயரை வந்து உங்களுக்கு ஒரு தரோவா எல்லா இடத்துலயும் கொடுக்குறது. அது வந்து 2வது வுட் பாயிண்ட் அப்படிங்கிறதால என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற பாடியில பாய்சன், எனி எக்ஸஸ் பாய்சன், 6 ஈவில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த ஈவிலா இருந்தாலும் அதை எடுத்துரும். ஸோ அதனால இந்த பெரிகார்டியம் சேனலை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் ஒரு விசேஷம். இப்போ மணி 9:15 ஆகுது. நம்ம ஏற்கனவே ஹார்ட் சேனல் சிலர்லாம் டவுட் கேட்கணும்னு நினைச்சிருந்தீங்க. அவங்களும் கேட்கலாம். இந்த பெரிகார்டியம் சேனல்ல ஏதாவது டவுட் இருந்தா, பெரிகார்டியத்தை பத்தி ஏதாவது கேட்கறதுனால இப்ப கேட்டுக்கலாம். கேள்விகள் தொடரலாம். என்னங்க? டவுட் கேக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. அதாவது ஹோஸ்ட் அவங்க பண்ணுவாங்க, பாத்துக்கோங்க. டவுட் இருக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். அரவிந்த் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். அரவிந்த் நீங்க சார் பேசலாம் நீங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ ஹார்ட் சேனல் பெரிகார்டியம் சேனல் 2 சேனல் எடுத்திருக்கீங்க. இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது பார்த்தோம்னா முதல்ல வந்து ட்ரிபிள் வார்மல்ல கை வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெரிகார்டியம், ஹார்ட் சேனல் கடைசின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ காமனா வந்து இப்போ நம்ம இதை போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம், ட்ரை பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த சேனல் சார் ட்ரை பண்றோம்? டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பேஷண்ட்டோடைய ஒரு தேவைதான். ரொம்ப மைல்டா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து என்ன கேட்டா யூரினரி பிளாடர்லயே முடிச்சிருக்கோம். சரி, புரியுதுங்களா? யூரினரி பிளாடர்ல சாதாரணமா வந்து ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன வேலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், லோக்கல்லே விஓ கையில கொடுத்துக்குவோம். அதே மாதிரி தான் அவங்க யூரினரி பிளாடர். அதுக்கப்புறம் கொஞ்சம் பவர்ஃபுல்லா அப்படியே வரீங்கன்னா கிட்னி. ஈவன் இந்த ஹார்ட் சேனலுக்கே வந்து கிட்னி சேனல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இவர் ஒரு மினிஸ்டர் ஃபயர், நெருப்பு மூலகத்தை சார்ந்தவங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போகும்போது தான் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஆர்மருக்கு வரீங்க. அதுக்கப்புறம் பெரிகார்டியம் வரீங்க. அதுக்கப்புறமும் கூட நீங்க ஸ்மால் இன்டெஸ்டைன்ல கூட நிறைய வேலைலாம் செய்யலாம். அந்த சேனல் வரும்போது நமக்கு வாய்ப்பு இருந்தா அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபியூச்சர்ல. நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி இது ஏன் இந்த மாதிரி ஒரு ஹைரார்கி மாதிரி வச்சிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலி நீங்க வந்து ஹார்ட்டுக்கலாம். ஹார்ட்டுங்கிறது வந்து இவங்க யாருமே செய்ய முடியாத ஒரு பவர், ஒரு எம்பரர் அவர். ஸோ அந்த எம்பரர் பெரிய வேலை செய்யறதுக்கு தான் அவர் கையில போகணும். இப்போ நமக்கு திடீர்னு ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்க சின்ன வேலைக்காக வர மாதிரி உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பயம் வர்றதுக்கு ஒரு பேனிக்கா வராங்க. அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த மாதிரி பண்றதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஒரு கேஷுவலா வராங்க, எப்பயாச்சும் ஒரு தரம் தான் வலிக்குது அப்படின்னும் போது கிளாஸ்ல சொன்னது அப்படிதான். ஸோ ட்ரிபிள் ஆர்மரை ஹேண்டில் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னது அந்த ஒரு நோக்கத்துல தான், புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகேங்க சார். இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க சார். இப்போ காமனா வந்து இப்போ நம்ம பாயிண்ட் போடும்போது ஒரு 1/2 hour அந்த மாதிரி போட்டா அந்த ப்ராப்ளம் வந்து என்ன ப்ராப்ளம் வராங்களோ அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே நம்ம நீட்லிங் வந்து ஒரு 2 minutes 3 minutesல எடுத்துட்டோம்னாலும் ரிசல்ட் கிடைக்குது. பட் ஆனா அந்த அளவுக்கு இந்த ரிசல்ட் இதுல கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்? அதுதான் என்ன ரீசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு சேனல்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது அதுக்கு வந்து வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இன்னைக்கு PC9லயோ PC8லயோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க கையை வைக்கிறீங்கன்னா, அந்த பாயிண்ட் மொத்தத்துக்கும் அந்த சேனல் மொத்தத்துக்கும் அது டிராவல் பண்றதுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டிராவல் பண்ணா கூட அது எனர்ஜியை எடுக்கிறதுக்கு 28 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சிங்கிள் நீடிலிங் பண்ணும்பொழுது அந்த சேனல் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 28 மினிட்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ நான்லாம் வந்து 28 மினிட்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். ஒன்லி பேராலிட்டிக் பேஷண்ட்டுக்கு தான் போடுவோம். மற்ற பேஷண்ட்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி 1 minute போட மாட்டேன், அட்லீஸ்ட் 5 minutes போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5 minutes போடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட நீட்லிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி நீட்லிங்காக இருக்கும். ஒரு 6 needles 7 needles அப்படின்னும் போது நான் அதை வந்து 28 மினிட்ஸில் டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ணி இவ்வளோ நிமிஷம் இருந்தாலே போதும். ஏன்னா என்ன நடக்குதுன்னா, ஒரு எக்ஸஸாக ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுங்களேன்,
அப்போ நம்ம நீட்லிங்க கூட சில நேரத்துல மயக்கம் வந்த பேஷண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்கிட்டலாம் மயக்கடிச்சே விழுந்திருக்கிறாங்க. அன்கான்சியஸ் எல்லாம் ஆயிருக்கிறாங்க ஆரம்பத்துல. ஸோ அப்போ நாங்க திரும்ப திரும்ப சீரியஸா படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்களோட பாடிக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம இவ்வளவு ஹெவியா கொடுத்தோம்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆனவுடனே உங்களுக்கு ஹார்ட்டுக்கு போக வேண்டிய பிளட்டே ரொம்ப கம்மியானதால மயக்கம் வந்திருக்கு. ஸோ நீடிலிங் எடுத்தோடனே திரும்ப மயக்கம் போயிடும். அவங்க கான்சியஸ் லெவலுக்கு ஸ்லோவா வருவாங்க. பட் அந்த ரிஸ்கே எடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ 28 மினிட்ஸ் போடுறீங்கன்னா ரொம்ப மினிமம் நீடில் 20 மினிட்ஸ் போடுறீங்க, ரிசல்ட் நல்லா இருக்குதுன்றதுக்கு அரை மணி நேரம் 40 நிமிஷம் போடுறோம்லாம் பண்ண வேண்டாம். ஸோ 28 மினிட்ஸை எந்த காரணத்தை கொண்டதும் தாண்டக்கூடாது, ப்ரொவைடட் சிங்கிள் நீடிலா இருந்தால். மல்டி நீடிலா இருக்கும்போது நிறைய நீடில் நீங்க போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருமானால் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதெல்லாம் தாண்டிடாதீங்க. ஸோ இதுதான் நீட்லிங்ல உள்ள எனக்கு பர்சனலா கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு. ப்ளஸ் அந்த 28 மினிட்ஸ்ன்றது புக்ஸ்ல இருக்கு, பழைய புக்ஸ்ல இருக்கு எவ்வளவு நேரம் நீட்லிங் பண்ணணும்னு. ஸோ அதுவும் வந்து சில நேரத்தில் வந்து பேக் ஷூ பாயிண்ட் 28 மினிட்ஸ் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி படுக்க வச்சு ஃப்ரண்ட்ல போடுற பாயிண்ட்லாம் ஒரு 18 மினிட்ஸ் போடலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனால நீங்க நீடில் ஒரு 4 நீடலுக்கு மேலே தாண்டிடுறீங்கன்னா நீங்க 5, 10, 15 நிமிஷம் அதுக்கு மேலே பேஷண்ட் என்ன சொன்னாலும் வேண்டாம், எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அனுப்புறோம் வச்சுக்க பாருங்க, ஒரு மிளகு வைக்கிறது அந்த மாதிரி வைக்கிறதுலாம் ஒட்டி அனுப்பிச்சு நீங்க போயிட்டு 2 நாள் இருக்கட்டும் 3 நாளுக்கு இருக்கட்டும்ன்றதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெத்தட் கிடையாது. ஏன்னா கண்டினியூஸா ஒரு சேனல்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுடைய அவுட் சைடு இன்டெலிஜென்ஸ் வந்து பேசிக்கா பாடியோடைய அன்லிமிட்டெட் இன்டெலிஜென்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அது பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் அவாய்ட் பண்றது நல்லது, ப்ராக்டிக்கலா பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டிக்கர் நீடெல்லாம் ஓட்டுறோம் இல்லைங்க சார், இந்த அதெல்லாம் அவ்வளவு நேரம் வைக்கிறது தப்புன்னு தான்ன்றது கான்செப்ட். எவ்வளவு நேரம் வைக்கலாங்க சார்? நான் தான் சொல்றேன், 1/2 hour மேக்ஸிமம் சிங்கிள் தான். சரி, அதுக்கு மேல எடுத்துடணும், வீட்டுக்கு போயிட்டு எடுத்துருங்கன்னு சொல்லிடணும் அதிகபட்சம். ஓகே. பட் நீங்க ஸ்டிமுலேட் பண்ணி விடுற 5 நிமிஷம் நீடிலோட இந்த ஸ்டிக்கர் நீடில் ஒண்ணுமே ஒர்க் பண்ணவே பண்ணாது. நீங்க நீட்லிங் வந்து ஒரு குவார்டர் டியூன் ஹாஃப் டியூன் இறக்கும் போது இருக்கிற ரிசல்ட் வந்து நல்லாவே தான் இருக்கும். ரொம்பவும் ஆழமா போடணும், டெக்கி சென்சேஷன் போடணுன்ற கான்செப்ட், டெக்கி சென்சேஷன் போடணுன்றதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த நீட்லிங் வந்து உங்களுக்கு பாடியோட ஆர்கனோடைய பிரெயினே ஸ்கின் லேயர்ல தான் இருக்குது, டீப்பர் ஸ்கின்ல கிடையாது. ஸோ டீப்பர் ஸ்கின்ல இல்லைன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அங்கே நீட்லிங் பண்றதால வேஸ்ட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ பெரிகார்டியம் சேனல் நான் சொல்லும் போது தொடங்கும் போது CV18 தொடங்கி CV21 மேலே போயிட்டு CV13-14 ஒரு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளவே வந்து வெளியே வருது. அப்பயே அவங்க பாயிண்ட் லொகேஷன்லாம் தரல, அங்கே கொடுத்துருக்கலாமே, அங்கேயே நீட்லிங் போட்டால் வேலை செய்யுமே, நல்லா தானே இருந்திருக்கும் தொடங்குற இடத்துல. ஆனா அங்க போட்டா வேலை செய்யாது. ஏன்னா பிரெயின் ஸ்கின்ல தான் அதிகமான ஆக்டிவேஷன் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்த பிரெயின் எப்படி புரிஞ்சுக்குது, ஒரு தோல் மேல பட்ட உடனே தானே புரிஞ்சுக்குது, ஒரு சில்லுன்னு காத்து வருது தோல் சொல்லுது. ஸோ தோல் மொத்தமே பிரெயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா நீங்க நீட்லிங்லாம் ரொம்ப பெருசா ஆழமெல்லாம் போடணும்னு தோணாது. மேலோட்டமா ஒரு பிரிக்கு, அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கணும், அங்க ஒரு இண்டிகேஷன், ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி இருந்தா போதும். நீடில் சும்மா லைட்டா ஸ்ட்ரைட்டா நின்னா போதும், அந்த அளவுக்கு போட்டுக்கணும் போதும். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ராஜலட்சுமி மேம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசலாங்க மேம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ஒரு மேல் பேஷண்ட்டுங்க சார், ஏஜ் வந்து ஒரு 50 இருக்கும் சார். அவருக்கு வந்து ஜிம்லாம் போயிட்டு இருந்திருப்பாரு போலங்க சார், ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி. இப்ப வந்து ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ஜிம் ஒரு பாடி டெவலப் பண்ணலான்னு ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டாருங்க சார். அதுல இருந்து இந்த முன்னாடி வந்து நம்ம ஷோல்டர் கார எலும்பு இருக்குல்லங்க சார், அந்த போர்ஷன் ஒரு ஒரு இட்லி மாதிரி நல்லா வீங்கின மாதிரி இருக்குங்க சார், ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு. லாஸ்ட் வீக் வந்தாங்க, நான் அவருக்கு வந்து ட்ரிபிள் வார்மர் 4ம் லிவர் 3ம் கொடுத்து விட்டுருக்கேங்க சார். இப்ப நீங்க அந்த சொன்னீங்களேங்க சார், அந்த PC4 SP2 ஸ்ப்ளீன் 8 எக்ஸலண்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்பினேஷன். தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணுங்க, அங்க ஏதாவது ஒரு அவருக்கு ஒரு வேளை வந்து முள்ளு கிள்ளு குத்தியோ இல்ல ஏதோ ஒரு பாய்சன் எங்கேயோ ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு உங்களுக்கு சந்தேகம் தான், நான் ஃபைனலா சொன்னேன் UB65 ஆட் பண்ணுங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஓகேங்க சார். அவங்க ஃபுட்ல வந்து புரோட்டீன் எடுத்துக்கவா இல்ல நான்வெஜ் எடுத்துக்கவான்னு ஒரு டவுட் கேட்காங்க சார். அது நாங்க பொதுவா சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. இது என்ன
ஹோல் பாடியில நிறைய இடத்துல இருந்தாதான் நம்ம ஃபுட்டை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் இதுக்காகன்னு சொல்லிட்டு இது ஒரே ஒரு இடத்துல வந்திருக்குன்னா ஃபுட் ஓரியன்டா இருக்க வாய்ப்பு இல்லை. இது அதனால ஃபுட்டு அவங்க ரெகுலரா எது கம்ஃபர்டபுளா இருக்கு, எது கம்ஃபர்டபுளா டைஜஸ்ட் ஆகுது, எது ஃப்ரீ மோஷன் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஃபுட்டு அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க சொல்றேன். ஓகேங்க சார். அது மேல வேற ஏதாவது அவங்க அந்த பெருங்காயம் போடலாமா அந்த மாதிரி? எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இதுவே அழகா ஒர்க் பண்ணும். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்படி பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரே ஒரு வேலை செய்யலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேமரின் புளியை லைட்டா கரைச்சிட்டு தண்ணியில ஒரு விரலை தொட்டு ஒரு டிராப் அங்க வைக்கலாம், அந்த தண்ணி மட்டும். கரெக்ட் தண்ணி. அது ஓகேங்க கொஞ்சம் சார். ஃபாஸ்டன் பண்ணும், வேற ஒன்றும் கிடையாது. அந்த கட்டியை இலக வைக்கும், பிளட்டோட பிளட்டா கரைஞ்சு போயிடும். ஓகேங்க சார். தேங்க்யூ ஸோ மச்ங்க சார். தேங்க்யூ. சார் வேற யாருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலீங்க. ஏன்னா Nine. லாஸ்ட் டைம் கிளாஸ்ல நிறைய பேர் 26. கேட்டிருந்தாங்க, அதனால தான் நம்ம வந்து அந்த செஷனும் சேர்த்து பண்ணணும்னு நினைச்சிருந்தோம். ஓகே, யாருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலீங்க சார். 26 ஆச்சுங்க. ஓகே. நீங்க க்ளோஸ் பண்றதா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வேற புதுசா எடுத்தோம்னா நிறைய நேரம் ஆகும். சார் ஒரு டவுட் சார் கேளுங்க மேம் கேளுங்க. அது ஒருத்தர் டவுட் இருக்குன்னு சொன்னாங்கம்மா, கேட்க சொல்லுங்க. ஹெர்னியா மாதிரியான கேளுங்க. சின்ன சின்ன கட்டி இப்போ நெஞ்சுக்குழியில ஒரு சின்னதா உள்ளுக்குள்ள பிரஸ் பண்ணா மட்டும் கட்டி மாதிரி தெரியுது அப்படின்னா அதுக்கும் நீங்க சொன்ன காம்பினேஷன் போடலாங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அது போடலாம். கூட சேர்த்துட்டு வேணும்னா PC2 உங்களுக்கு பாயிண்ட் போட முடிஞ்சாலும், PC1 பாயிண்ட் போட முடிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த பர்டிகுலர் இடம்ங்கிறதால. பெயின் வந்து ரென் 15 அந்த மாதிரி இடத்துல இருக்குங்க. அப்படியா இருந்தா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுங்களே போதும். அப்ப ரென் 15 லோக்கல் பாயிண்டா போடலாம் தானே? தேவை கிடையாதுமா, வேண்டாம். தேவை இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ஸ்பிளீன் டு ஸ்பிளீன் 8 பாயிண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் ஒர்க் பண்ணும், ஹோல் பாடியில எங்க இருந்தாலும் ஒர்க் பண்ணும் ஸ்பெசிஃபிக்கா. அதனால இங்கதான் அங்கதான் நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டாம். சரி. ஏன்னா லோக்கல் பாயிண்ட்ல சில நேரத்துல போடும்போது என்ன ஆயிடும்னா, அந்த வந்து ஒருவேளை அந்த கட்டி வந்து ஏதோ தப்பான கட்டியா இருந்துன்னு வச்சுக்கலேன், நாமளே அதை வந்து தப்பா ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பொதுவாக நாங்கள் எடுக்கிறது கிடையாது. எடுக்காம இருக்கிறது நல்லது. எல்லாருமே எடுக்காம இருக்கிறது நல்லது. சரிங்க சார். இப்போ வேற இடத்துல இந்த ஹெர்னியா மாதிரி வருதுங்களா, அதுக்கும் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாங்களா? ஹெர்னியான்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பிளீன்லயே ஒர்க் பண்ணாலே போதும். ஸ்பிளீன் தான் இதே. ஸ்பிளீனுக்கு அப்போ நீங்க ஸ்பிளீன் 2 போடக்கூடாது, ஸ்பிளீன் 8 பண்ணக்கூடாது. ஹெர்னியாலாம் நீங்க வந்து ஸ்பிளீன் 3, ஸ்பிளீன் லெஃப்ட் பாயிண்ட், ஸ்பிளீன் லியோ கனெக்டிங் பாயிண்ட் அப்படிதான் போகணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்பிளீன் 3ங்கிறது வந்து சோர்ஸ் பாயிண்ட். கேக்குதுங்களா? அதே மாதிரி கனெக்டிங் பாயிண்ட் ஸ்பிளீன் 4, அது 2 பண்ணாலே போதும், நல்லா இருக்கும். வேணும்னா உங்களுக்கு வந்து அந்த அதாவது அந்த மசில்ஸ்ல தூக்கி வச்சுக்க முடியல அப்படின்றதுக்காக அப்ப நம்ம வந்து liver 4 ஆட் பண்ணலாம். ஏன்னா பாடியில எங்க வந்து ஒரு தசைகள் வந்து இழுத்து பிடிச்சி தூக்கி நிறுத்திக்க முடியல அப்படின்னா ஸ்பிளீனியம் லிவர் 4 கனெக்ட் பண்ணும்போது தூக்கி பிடிச்சிக்கும். அது மார்பா இருக்கலாம், வயரா இருக்கலாம், கால் சதையா இருக்கலாம், முழங்கையில கை தொங்குற மாதிரி இருக்கலாம், இல்ல தாடையில தொங்குற மாதிரி இருக்கலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எந்த மாதிரி பண்ணணும்? அப்ப liver 4 மட்டும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். க்ளோஸ் பண்ணிக்கலாமாங்க சார்? பண்ணலாமா? என் டைம் ஆயிடுச்சு, பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணலாமா? சார் கிளியரா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. vote of thanks கிளியரா சார் சொல்லிட்டு பண்ணிடுங்க சார். நீங்க கொடுத்துருங்க சார். அவுட் ஆஃப் தேங்க்ஸ். பிந்து மேம் நீங்க கொடுக்குறீங்களா? பிந்து மேடம் கொடுக்குறாங்க. பிந்து மேம் கொடுத்துருங்க. அனைத்து ஹீலர்களுக்கும் வணக்கம். எக்ஸலண்டா, மிக எக்ஸலண்டா சொல்லி தந்திருக்காங்க. நல்ல அருமையா இருந்துச்சுங்க சார். சுந்தரம் சார், ரொம்ப மிக்க மிக்க நன்றி. அப்புறம் என்னன்னா, இது வந்து எல்லா ஹீலர்ஸ்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு டைவர்ஷனா இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். மேலும் மேலும் உங்களுடைய பணியாற்றல் வந்து சிறப்பா அனைத்து ஹீலர்கள் சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வர்ற வாரத்துக்கு அடுத்த வாரம் நம்ம இன்னொரு டாபிக்ல சந்திப்போம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.